அதோட இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ வந்து சுவிட்சர்லாண்டில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வீடு வாங்கணும், பெருசாக வாங்கணும், சின்ன வாங்கணும் அப்படின்ட்டு அவர் வீடு வாங்கிட்டார். அவர் வந்து 1 மில்லியனுக்கு வேணால் நான் 1.5 மில்லியனுக்கு வாங்கணும், இப்படியான பிரச்சனை இங்கே இருக்கின்றது. இப்போ இந்த கேள்வி என்ன சொன்னால், வீடு வந்து கூடிய விலைக்கு வாங்குறது நல்லமா, குறைந்த விலைக்கு வாங்குறதா, இல்லை வீட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்குறது நல்லமா? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. முக்கியமாக முதல் விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வீடு வாங்கிக்க முதல் உங்களுக்கு பிடிச்ச வீடாக வாங்குங்க. உங்களுக்கு வீட்டில் வந்து அந்த இப்போ வீடு வாங்கணுன்றக்கான வீடு வாங்காமல் உங்களுக்கு அதில் 100% விருப்பம் இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த வீட்டை வாங்குங்க, முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கேற்ற வருமானத்துக்கு ஏற்ற வீடாக கண்டிப்பாக வாங்குங்க. இப்போன்னு சொன்னால், உங்களோட வருமானத்துக்கு மீறி நீங்கள் வீடு வாங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாரும் வீடு வாங்கினு நானும் வீடு வாங்கணும்ன்ற குறிக்கோளில் சில விஷயங்கள் செஞ்சு நீங்கள் வீடு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நாளைன்ற ஒரு நாளும் வரும், நாளைக்கு வாரது என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு வேலை வாய்ப்பு போகக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம், இல்லாடிக்கு ஒரு வருத்தம் வந்து நீங்கள் வேலை இழக்கிற நிலைமை வரலாம், இல்லாடிக்கு முதல் காலத்தை போது ஒரு இழப்பு வரலாம். இப்படி வரைக்க உங்களோட துணைவியோ வந்து அவர் தனியாக இருந்து இந்த வீட்டை வந்து தொடர்ந்து காசு கட்ட முடியுமா, பேங்க் அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுமா, அப்படி ஒரு நிலைமை வந்தால் அந்த வீடு உங்களுக்கு இருக்குமா, இல்லாட்டிக்கு அந்த வீடு உங்களுக்கு கைவிட்டு போகுமா, அந்த விடயத்திலையும் யோசிக்கணும். சில பேர் வந்து பிள்ளைகளை வந்து உள்ளுக்குள்ள போட்டு வீடை வாங்கினோம், அப்புறம் பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டின்னு ஒரு வீட்டுக்கு போய்க்க அவை அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளியேற போனால் அதுக்கும் வந்து ஒரு பாதிப்பு. அப்போ உங்களோட வருமானம், உங்களோட துணைவியாட்ட வருமானம், அதுக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்கிக்க. மற்றது வந்து முக்கியமான இன்சூரன்ஸில் வடிவாக செஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால், இன்னொரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும் நிலைமையிலையும் வந்து உங்களால் வந்து கட்டக்கூடிய மயம் இருக்கும். அதே நேரம் வீடு வந்து தொடர்ந்து உங்களுக்கும் உங்களோட வாரிசுக்கு போகக்கூடிய மாதிரி நிலைமையில தான் கண்டிப்பாக செய்யணும். அதுக்குரிய முக்கியமான ஆலோசனைகள் எடுத்து அதை பற்றி நீங்கள் செய்கிறதான் முக்கியமாக நான் சொல்கிற இந்த அட்வைஸ். உண்மை என்னென்னு சொன்னால், நான் வீடு விஷயமாக கிட்டத்தட்ட 15 வருடமாக இந்த வீடுகள் வாங்கி கொடுக்குற ரியல் எஸ்டேட் சம்பந்தம் நான் நடத்திட்டு வர்றேன். அதே போல் என்ன சொன்னால், நான் பல பேருக்கு சொல்கிற ஒரே விடயம், உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப வீட்டை வாங்க, அது உங்களுக்கு எப்பயும் நன்மை பயக்குன்னு சொன்னால், அளவுக்கு மிஞ்சி கடன்பட்டு அதில் வீடை வாங்கினால் ஒன்று கடன் கொடுக்க வேண்டிய சுமை, இந்த வீடை கட்டி எப்போ முடிப்போன்ற சுமை, 4 பேர் நெப்பின போன்ற அந்த சுமை, அதெல்லாம் நான் வாழ்வதற்கு ஒரு வீடு வரும். அந்த வீடு இப்போ ஒரு வீட்டுக்கு 1500 ரூபா வீட்டு வாடகை கட்டுறது தான். நான் இந்த ஒரு சொந்த வீடை வாங்க 3 லட்சம் 4 லட்சம் வீடு வாங்க வட்டி வீதம் குறைவாக நேரத்தில் வந்து நீங்கள் குறைந்த வீதம் தான் கட்ட போகிறீங்க. அப்போ அது உங்கள் சுமை இருக்காது. ஆகவே நான் வாழ்வதற்கு ஒரு வீடு வாங்குதான் என்றைக்கும் அது மன நிம்மதியை தரும், நிம்மதியான வாழ்க்கை தரும். இல்லை அவர் வாங்குறார், இவர் வாங்குறார், அவரை விட கூட வாங்கணும், அந்த வீடு வாங்க இந்த வீடு என்றதை வந்து என்றைக்கும் உங்களுக்காக பேசுகிறது. சொன்னது போல் பிள்ளைகளை சேர்த்து வாங்கும்போது எனக்கு பல பேர் அடித்திருந்தார்கள். ஒரு அண்ணன் இருந்தார், வீடு வாங்கியிருந்தார், பிள்ளை வந்து இப்போ நிற்கிறார், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்பா என்ற பேரை நீங்கள் வழி எடுத்து விடுங்க. இப்போ சொல்கிறேன், பிள்ளையோட பேர் எடுத்தால் என்னால் கட்ட முடியாது, ஏனென்றால் என் வருமானம் காணாது இந்த வீட்டுக்கு. அப்போ பிள்ளை வழியை போனால் என்ன செய்கிறது? அப்போ அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில வாக்குவாதங்கள், பிரச்சனை, கோபங்கள், தாவம் இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணம் இங்கே இருக்குது. அதை விட நமக்கேற்ப உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் வந்து இதை பற்றி யோசிக்க போவதில்லை. அவர்களிடந்து நீங்கள் ஒரு ராப்பம் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவையோட உழைப்பு, அவையோட அது தண்டை. ஏன்னா அப்படி அவர் வளரணும். பள்ளிக்கூடங்களும் சரி, எங்கேயும் சரி, நான் இது எந்த வாழ்க்கையை என்னை பற்றி தான் சிந்திக்கோ நிற்கிற நிலப்பட தான் இங்கே இருக்கிறது. நீங்கள் இடையிலிருந்து வந்தவர்கள் எங்கட அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து, அப்பா வந்தால் அம்மா அப்படி இருக்கணும் பிள்ளைகள் அப்படி அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் இங்கத்த வளர்ப்பு கூட பள்ளிக்கூடத்திலே அது படிக்கும் பொழுதே அரசாங்கம் சொல்லிக் கொடுத்து வளர்ந்து வர்ற ஒரு கடை தான் இங்கே இருக்கிறது. அப்புறம் பிள்ளைகளை வந்து பிள்ளைக்கு நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், சின்னது இதை செய்தேன், அப்படி செய்தேன், எனக்கு இப்போ பிள்ளை கேட்டால் ஒரு உதவி செய்தில்லை, ₹1 கூட நீங்கள் பிள்ளைலேருந்து வாங்க முடியாது. ஆனால் சில பிள்ளைகள் இருக்கிறோம், இல்லைன்றில்ல, எல்லா பிள்ளைன்னு சொல்லலாம். ஆனால் பல பேற்ற குமுறல்கள் வந்து நான் இந்த பிள்ளை குலத்தை செய்தேன், இந்த பிள்ளையால் எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லை என்ற கதை தான் நான் இங்கே கேட்கக்கூடியது. ஆகவே நாங்கள் ரெஸ்பெக்ட் இருந்தால் அவை ரெஸ்பெக்டாக தான் இருப்பினோம். ஆக வந்து பிள்ளையிலேருந்து எந்த இதையும் பெற முடியாது. ஆகவே பிள்ளைகளை நம்பி நீங்கள் விடுவாங்க, உங்களை நம்பி நீங்கள் விடுவாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை.